It's magic. Every kiss is better than the last. It's a home I've never known, a place I know will last for a lifetime of I love yous. குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலனிடம் பொழுது வாருங்கள் நிறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையாளர் தரும் பலியிட ஆதவன் ஒளியிட அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடம் பொழுது வாருங்கள் நிறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. எடுத்து வந்தோம் குரு குலமே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம் இறை குலமே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவனின் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை குருவே. காக்கும் தேவனும் வந்திடுவார் காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம் கரம் குவித்து வணங்கி நின்றோம் கரம் குவித்து வணங்கி நின்றோம். வர்ண மலராய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மலராய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மாறுடன் நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மாறுடன் நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. இன்னும் சாட்சியாய் திகழ்வோம் இரு
குலமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குத்து விளக்கு முன்னுரை. அன்பு இறைவா, இந்த மங்களகரமான திருமண நாளில் இருமனமாயிருந்த மணமகன் கணேஷ்குமார், மணமகள் பாக்கிய செல்வி ஆகிய இவர்கள் இன்று ஒரு மனமாய் தங்கள் குடும்ப வாழ்வில் இணைய இருக்கின்ற இந்த நாளில் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவே, நீரே இவர்கள் வாழ்வை எப்பொழுதும் மகிழ்ச்சி என்னும் ஒளியால் நிரப்ப வேண்டி இந்த குத்து விளக்கின் முதல் திரியை எமது பாசமுள்ள பங்கு தந்தை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இறை சமூகமே, இன்று மணவாழ்வில் இணைய இருக்கும் திரு கணேஷ்குமார், செல்வி பாக்கிய செல்வி இவர்களை இந்த கிறிஸ்து சமூகம் அன்போடு வரவேற்கிறது. இன்று போல் என்றும் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைந்திருங்கள் என்று உளமாற வாழ்த்துகிறது. உடலால் இரண்டாகவும் உள்ளத்தால் ஒன்றாகவும் எப்போதும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்க இங்கு ஒன்று கூடியுள்ளோம். திருச்சபையின் தலைவராய் இயேசு கிறிஸ்து இருப்பது போல் இவர்கள் இணைந்து தொடங்க இருக்கும் குடும்பத்திற்கும் கிறிஸ்துவின் தலைவராக இருப்பவராக அன்பினால் இணைக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து வாழ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக இம்மனவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் தந்தையர்களை இவ்விரு குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இவர்களுக்காக இணைந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கிறோம். திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இது அருமையான ஒரு வைபவம். எழுந்திருங்க கணேஷ்குமார். நான் வழக்கமாக திருமண திருப்பலி நிறைவேற்றுக்கும் போது நான் சொல்லுவேன், கடவுள் இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். கணேஷ்குமாருக்கு பாக்கிய செல்வி, பாக்கிய செல்விக்கு கணேஷ்குமார். பார்த்தீங்கன்னா இது கடவுள் இப்படி ஒன்றாக இங்கு இணைக்கிறார். அவை கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் சொல்லுவாங்க. இந்த அருமையான திருமண வைபவத்திற்கு வந்திருக்கிற உறவுகள், பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பாக இன்று மனவாழ்விலே மகிழ்ந்து களி கூற இருக்கிற மணமகன் கணேஷ்குமார், பாக்கிய செல்வி இருவரையும் இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து ஒரு புதிய ஒரு வாழ்வை, ஒரு புதிய ஒரு குடும்பத்தை துவங்க இருக்கிறார். கடவுள் இந்த இருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். அவர்கள் மனவாழ்வு முழுதும் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்போம். நம்முடைய குற்றம் குறை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்த்து உமடியார்கள் கணேஷ்குமார் பாக்கிய செல்வியர்கள் மீது உமது அருளை கனிவுடன் நீர் பொழிவீராக. அதனாலும் திருப்பிடத்தின் முன் திருமணத்தால் இணைக்க பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பினாலும் உறுதி பெற செய்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ.
மன்றாடுகின்றோ. தோபித்தின் நூலிலிருந்து வாசகம். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இரக்கமாய்ந்தலும் பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தலுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருவாறு வேண்டினார்கள். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினால் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று நேர்மையாக நோக்கத்துடன் தான். என் மீது இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. வாழ்வில் ஒரு ஏற்றவா
இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 25 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடனும் ஒன்றித்து இருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. உடற்பிறந்த சகோதர சகோதரிகளே,
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. அதான் சொல்லுவாங்க பொதுவா இல்லையா, குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன சொல்லுவாங்க? குட் ஈவினிங் சொல்லுவாங்க. மாலை வணக்கம் சொன்னா திருப்பி என்ன சொல்லுவாங்க? மாலை வணக்கம் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருக்கிறதுனால திரும்பி சொல்றதுக்கு முடியல. கணேஷ் மற்றும் பாக்கிய செல்வி உங்கள் இருவருக்கும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்களின் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கின்ற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருடைய சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் ஒரு முறை கைதட்டி அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டோம்னா, நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்காது, நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்காது, இல்ல அப்படித்தானே? நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்காது, நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்காது. இங்க பாக்கியத்துக்கு ஞானமும், ஞானத்துக்கு கணேசுக்கு பாக்கியமும் கிடைச்சிருக்கிறாங்க. எனவே இந்த நாள்ல இரண்டு பேரும், நீங்கள் இருவரும் இன்று போல் என்று எப்போதும் மகிழ்வோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க சாமி அப்படிம்பாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பெயராலும். அன்பிற்குரியவர்களே, கிரேக்க நாட்டில ஒரு விதமான கதை ஒன்று உண்டு. கடவுள் எவ்வாறு மனிதரை படைத்திருந்தார் என்பது பற்றியும், மனிதர்கள் முதலாவதாக எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றியும் ஒரு புராண கதை. ஓகேங்களா? இது உண்மை கிடையாது, இது ஒரு புராண கதை. அப்படியே நம்ம இமேஜினேஷனுக்கு போயிருவோம். இப்போ ஆணும் பெண்ணும் 2 உடல்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? ஆண் ஒரு தனி உடலிலும் பெண் ஒரு தனி உடலாகவும் இருக்கிறோம். ஆனா கிரேக்க புராணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆணும் பெண்ணும் ஒரே உடலாக 4 கைகளோடு 4 கண்களோடு 2 மூக்குகளோடு 2 வாய்களோடு 4 கால்களோடு 2 இதயங்களோடு 2 வயிறோடு அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 பேரும் ஒட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? ஆணும் பெண்ணும் ஒட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை கை இருக்குது? ஆணும் பெண்ணும் ஒட்டி இருக்கும்போது எத்தனை கை இருக்கும்? 4 கை. ஆணும் பெண்ணும் ஒட்டி இருக்கும்போது எத்தனை கால் இருக்கும்? 4 கால். எத்தனை கண் இருக்கும்? 4 கண். எத்தனை தலை இருக்கும்? எத்தனை தலை இருக்கும்? 2 தலை இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 தலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்புறம் பார்த்த பகுதி ஒரு தலையும் பின்புறம் பார்த்தபடி இன்னொரு தலையும் இருக்குது. இந்த கடவுளர்களுக்கெல்லாம் பொறாமை, புராண கதை. ஓகேங்களா? சோ இந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது, என்னடா இவங்க இவ்வளோ முழுமையாக இருக்கிறார்களே, ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இருந்து முழுமையாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கடவுளர்களுக்கு பொறாமை வந்தது. அங்க வந்து ஜேயுஸ் காட் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருப்பாரு. இன்னும் வித்தியாசமான கடவுள்கள், கிரேக்க கடவுள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கடவுள்களுக்கெல்லாம் பொறாமை வருது. இந்த மனுஷன் இப்படி ஒரு முழுமையாக இருக்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்து அப்படி முழுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் திட்டம் தீட்டுறாங்க. சேர்ந்து இருந்து அவங்க மேல பொறாமப்பட்டு என்ன பண்றாங்க, ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து தனித்தனியா வெட்டிடுறாங்க. சென்டர்ல ஒரே போட்டு தனியா வெட்டி 2 பேரையும் தூரம் தூரமா வச்சிடுறாங்க. இவங்க இனிமே ஒன்னா சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தனித்தனியா தூரம் தூரமா வச்சிட்டாங்க. சோ இனிமே இப்போ வந்து என்ன பண்ணணும், ஒருத்தன் ஆம்பளை அந்த நிறைவாக மாற வேண்டும் என்றால் பெண்ணோடு இணைந்து நிறைவாக இருந்தான் இல்லையா? ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து ஒரே உடலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் நிறைவாக இருந்து கொண்டிருந்தான். இப்ப வெட்டியதுனால என்ன ஆகுது, குறையாக மாறுகின்றார். ஆண் இல்லாம பெண்ணும் பெண் இல்லாம ஆணும் குறையாக இருக்கின்றார்கள். இப்போ இவங்க 2 பேரும் சேரணும்னா என்ன பண்ணணும், தேடி அலையணும். தன்னுடைய ஒரு பாதி எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் தேடி அலைந்து கண்டுபிடித்து அவர்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுளர்கள் அவ்வாறு பிரித்து வைத்து விட்டார்களாம். அன்பிற்குரியவர்களே, இன்று கணேஷ் ஞானம் பாக்கியத்தை தேடி கண்டுபிடிச்சு அவரோடு இணைந்திருக்கிறார். எனக்கு துணை நீதான் பாக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்கியத்தோடு இணைந்திருக்கிறார். அதே போல பாக்கியத்தை தேடி வந்த ஞானத்தை பாக்கியமும் எனக்கு துணை நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த 2 குறைகளும், ஓகேங்களா, இங்க யாருமே நிறைவுள்ளவர்கள் கிடையாது. ஆணாக பிறந்தவர்களும் சரி பெண்ணாக பிறந்தவர்களும் சரி தன்னிலே நிறைவுள்ளவர்கள் எவரும் கிடையவே கிடையாது. ஒரு ஆண் பெண்ணோடு இணைந்தால்தான் நிறைவுள்ளவன் ஆகின்றான், ஒரு பெண் ஆணோடு இணைந்தால்தான் அவள் நிறைவுள்ளவள் ஆகின்றாள். இதைத்தான் நம்முடைய திருவிவிலியமும் எடுத்து சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்றால், மனுஷனுக்கு தகுந்த துணைய கடவுள் படைத்த பிற்பாடு பார்க்கல,
ஓகேங்களா? ஆடு மாடுகள் அவனுக்கு தகுந்த துணையாக இல்லை, பயிர் பச்சைகள் அவனுக்கு தகுந்த துணையாக இல்லை, மீன்கள் வானத்து பறவைகள் எதுவும் அவனுக்கு மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு தகுந்த துணையாக இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எதை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க? நாயை பிடிச்சி கட்டிக்கிட்டு, செயினை பிடிச்சிக்கிட்டு, அதை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. பொண்டாட்டியை கையை பிடிச்சிக்கிட்டு போறதுக்கு அவனுக்கு கூச்சம், அவனுக்கு வெக்கம், அவ கூட சேர்ந்து போற மாட்டான். ஆனா நாயோட அது பேர் என்ன சொல்றது, அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். அதே போல சில பேர் இருப்பாங்க, அந்த பச்சை கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல அந்த பச்சை கடை ஒண்ணு இருக்குது. என்ன கடை அது? கடைக்கு பேர் என்ன? கடைக்கு பேர் என்ன? என்னங்க நீங்களாம் போக மாட்டீங்களோ? சரி, டாஸ்மாக்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. சில பேர் அதைத்தான் அதைத்தான் கட்டிக்கிட்டது மாதிரி, அதுக்கு தான் தாலி கட்டின மாதிரி அதுலயே சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம அப்படி வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு தகுந்த துணை மதுவோ, கணேஷ் அவர்களே உங்களுக்கும் சரி, உங்களுக்கு தகுந்த துணை மதுவோ, அல்லது நீங்க வச்சிருக்கிற லேப்டாப்போ, அல்லது நீங்க வச்சிருக்கிற ஆப்பிள் மொபைல் போனோ, அல்லது ஆண்ட்ராய்டு போனோ, அல்லது வேறு விதமான போனோ உங்களுக்கு தகுந்த துணை கிடையாது. பாக்கியத்துக்கும் அது மாதிரி தகுந்த துணை என்பது இது கிடையாது. யாரு தகுந்த துணை? யாரு தகுந்த துணை? கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் தகுந்த துணை. இதை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சரி, உங்களுடைய வாழ்வு வளமானதாக, நலமானதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க நாங்க எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும், எதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு பூவை நீங்க விட்டுடணும். ஒரு பூவை நீங்க எப்போதும் சூடி கொண்டு வாழ வேண்டும். 2 பூக்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பூல ஒரு பூவை நீங்க விட்டுடணும், இன்னொரு பூவை நீங்கள் சூடி கொண்டு வாழ வேண்டும். எப்படி நீங்க மனமாலைகளை மாற்ற இருக்கிறீர்களோ அதே போல ஒரு பூ, எந்த பூவை நீங்க விட்டுடணும் அப்படின்னா நச்சரிப்பு. எந்த பூவை விட்டுடணும்? நச்சரிப்பை விட்டுடணும். எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, நீ அது சரியில்லை, இது சரியில்லை, உன்ட்ட அது குறையா இருக்கு, இது குறையா இருக்கு, நீ இப்படிதான் பேசுற, நீ அப்படித்தான் பேசுற, அப்படி சொல்லி ஒரு விதமான நச்சரிப்புகள் இருக்கிறதே, நமப்பு இருக்கிறதே, அந்த பூவை நீங்க என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும். இன்னொரு பூவை நீங்க எப்போதும் சூடிக்கொள்ள வேண்டும். என்ன பூ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொறுப்பு. என்ன பூ? பொறுப்பு. இந்த பூவை நீங்க எப்போதும் சூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவனாக இருக்கவன் பொறுப்பாக இருக்கின்ற பொழுதுதான் மனைவியால் மிகுந்து நேசிக்கப்படுவான். அதே போல ஒரு மனைவி பொறுப்புள்ள மனைவியாக இருக்கின்ற பொழுதுதான் கணவனாலும் மற்றவர்களாலும் நேசிக்கப்படுவாள். இந்த பொறுப்பு உங்க குடும்பத்துல இருக்கணும். அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க நச்சரிப்போட இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வந்துட்டு என்ன இல்லைன்னா சிரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்ல மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே இந்த 2 பூக்கள்ல நீங்க எந்த பூவை சூடிக்கொள்ள போகிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. இங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அன்பிற்குரியவர்களே, இது இவர்களுக்கான மறையுறை மட்டும் கிடையாது, உங்களுக்கான மறையுறையும் கூட. நம்முடைய குடும்பத்துல சில நேரங்களில் நம்ம இப்படித்தான் நிறைய நச்சரிப்போட வாழ்ந்து கொண்டிருப்போம். நிறைய நச்சரிப்போட வாழ்றதுனால நாம அன்பு செய்யாமல், பாசம் காட்டாமல், சில நேரங்களில் வெறுப்புணர்வோடு, வெறுப்போடு கணவன் மனைவியாக இருந்து கொண்டிருப்போம். அன்பிற்குரியவர்களே, நச்சரிப்பு வேண்டாம். அந்த பூவை நீங்களும் சரி தூக்கி தூர போட்டுருங்க. பொறுப்போடு இருங்க. ஒரு கணவனாக இருக்கிறவருக்கு பொறுப்பு இருக்குது. மனைவியை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளை நன்முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு, தன்னுடைய தாய் தந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது. இதை கணவன் உணர்ந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது அங்க மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அதே போல பாக்கிய செல்வி, நீங்களும் சரி மாமனார் மாமியாருக்கு அவங்கள பார்த்துக்கணும். அதே போல உங்க அப்பா அம்மாவும் அவங்களையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய கணவனையும் நீங்க சிறந்த முறையில் பார்த்து கொண்டு பொறுப்புணர்வோடு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்களும் சரி உங்களுடைய குடும்பங்களையும் சரி நீங்களும் பொறுப்புணர்வோடு இருந்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் இருக்கும். இல்ல அப்படின்னா மகிழ்ச்சி அந்த குடும்பத்தை விட்டு போய்விடும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் உங்களிடமிருந்து விரும்புவது நீங்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை. கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்து அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் அவனுக்கு கீழாக கொடுத்து அவன்கிட்ட சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் ஆளுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்க ஆள்வதற்கு ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள், பொறுப்புணர்வோடு இருங்கள். சரி, உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லிட்டேன். முதல்ல ஆணும் பெண்ணுக்கும் யாரு துணையா இருக்கிறாங்க? கணவனுக்கு மனைவிக்கும் யாரு துணையா இருக்க முடியும்? கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும். 2 பேருக்கும் என்ன இருக்குது? 2 பேருக்கும் என்ன இருக்குது? பொறுப்பு இருக்குது. 2 பேருமே நிறைவுள்ளவர்களா குறைவுள்ளவர்களா? நிறைவுள்ளவர்களா குறைவுள்ளவர்களா? தனித்தனியா 2 பேருமே நிறைவுள்ளவர்களா குறைவுள்ளவர்களா?
தனித்தனியா ரெண்டு பேருமே குறை உள்ளவர்கள். இணைந்து வாழுகின்ற பொழுதுதான் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். நண்பருக்குரியவர்களே, கடவுள் உங்களை ஒன்றிணைத்திருக்கிறார். நீங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. எப்படி தந்தை, மகன், தூய் ஆவியானவர் ஒன்றிணைந்து நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ, நம்ம திருவிவிலியத்தில் வாசிக்க கேட்கிறோம், தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, நம்முடைய கடவுள் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் வாழுங்கள். ஒருவரை ஒருவர் அந்த குறைகளை நீக்கி நிறைவுள்ளவர்களாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். இன்று போல் என்றென்றும் நீங்கள் மகிழ்வோடு வாழவும், கடவுள் உங்களுடைய இல்லத்தை தூய் ஆவியானவருடைய அனைத்து கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பவும் இந்நாளில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புகளே, இது முக்கியமான நேரம். இப்போது பெண் மணமகனுடைய அப்பா அம்மா, மணமகளுடைய அப்பா அம்மா, சாட்சிகள் மற்றும் உறவுகள் அனைவருமாக எழுந்து நிற்போம். அன்புமிக்க மணமக்களை, திருச்சபையின் திருப்பலியால் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே உங்களை திருமுழுக்கினார், அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்க ஒருவருக்கென்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில உங்களை வினவுகிறேன். கணேஷ்குமார், பாக்கிய செல்வி, நீங்க இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? மைக்க நல்லா ஆன் பண்ணி கிட்ட சொல்லுங்க போலாம். ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வந்திருக்கிறோம் சொல்லுங்க. வந்திருக்கிறோம். நீங்க அங்க சொல்லுங்க. வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவருவை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். இறைவன் நீங்கள் இருவரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலக்கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருச்சபை முன்னிலையில உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். கணேஷ்குமார் எனும் நான், பாக்கிய செல்வி எனும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், வாழ்விலும் தாழ்விலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பாக்கிய செல்வி என்னும் நான், கணேஷ்குமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், வாழ்விலும் தாழ்விலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்செயமொழியில் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசி உங்கள் மீது நிறைவாக பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, மடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்டு ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
பாக்கிய செல்வி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். கணேஷ்குமார், என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். மோலடிங்க அடிங்க தம்பி மோல. கரங்களை தட்டி யாராவது உற்சாகப்படுத்தினார். Photos. அருமையான மனவாழ்வை இந்த மணமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நீங்க உங்க இடத்துக்கு போங்க. நாம் அனைவரும் நம்முடைய இடத்துக்கு போலாம். விட்டுருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. இப்போது ஓகே, இப்போது புதிய வாழ்வை துவங்கி இருக்கிற மணமகன் கணேஷ்குமார், மணமகள் பாக்கிய செல்வி இருவருமாக இணைந்து ஒளியேற்ற இருக்கிறார்கள். இன்று அவர்கள் துவங்கி இருக்கிற இந்த வாழ்விலே கடவுள் ஒளியாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இருவருமாக இணைந்து இந்த மெழுகு திரியை ஏற்றுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இப்போது அனைவரும் அமருவோம். தயவுசெய்து நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க. பொண்ணு மாப்பிள்ளை நில்லுங்க, பொண்ணு மாப்பிள்ளை நில்லுங்க. யாரும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதிக்காகணும் தயவுசெய்து. இந்த மனவாழ்வில் இணைந்திருக்கிற இந்த மணமக்களுக்காக இப்போது சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவர்களுக்கான வேண்டுதல்களை இப்போது நாம் எடுப்போம். திரு அவையின் தலைவரே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை ஆசிர்வதித்து அவர்களது பணி வாழ்வில் உடனிருந்து வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்சாதனங்களின் அருவியே இறைவா, திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் மூலம் நீர் ஒன்றிணைத்துள்ள திரு கணேஷ்குமார், திருமதி பாக்கிய செல்வி,
இவர்கள் தொடங்கியுள்ள குடும்ப வாழ்வில் இறை அருளால் அனைத்து நலன்களும் நிறைய பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் நாயகனே இறைவா, இம்மன விழா திருப்பலியிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வந்துள்ள இவ்விரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு குடும்பங்களுக்கு எல்லா நலன்கள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இம்மன விழா திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி எங்களுக்கு இறையாசீர் பெற்றுத்தரும் அருட்தந்தையர்களை உம் கரம் தருகிறோம். அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று தங்களின் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வழிநடத்த வேண்டிய இறை அருளை தந்து காத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஏறெடுத்த மன்றாட்டுக்களை எல்லாம் கிறிஸ்து தம் இரக்கத்தின் பால் நம்மீது நிறைவாக பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. போங்க, வரிசையில் போங்க, அங்கே வச்சுட்டு போங்க, மேலே வச்சு. உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். நான் சேர்க்கும் பொருளெல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. நான் சேர்க்கும் பொருளெல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. இருப்பதை கொடுப்பேன், என் அன்பை பகிர்வேன், வல்லனே நான் உன் வழி செல்வேன். செல்லரித்து போகும் செல்வங்கள் யாவும் இல்லை இல்லை என நான் உணர்ந்திடுவேன். நிலைக்கும் உந்தன் அரசினிலே நான் என்னை முழுதும் தருவேன். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா. மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த திருமண திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி திருமணம் என்னும் புனித உடன்படிக்கையாய் இணைக்க பெற்ற உமடியார்கள் கணேஷ்குமார் பாக்கிய செல்வர்களுக்காக நாங்கள் ஒன்று உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியரிடும். இவ்வாறு இவர்களால் இவர்கள் உம்மீதும் ஒருவர் மற்றொரு மீதும் கொள்ளும் அன்பில் நாளும் உறுதி பெற செய்வீராங்க. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பரிவிரக்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயல் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானீர். எவ்வாறெனில் உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெருக்கிடையராது அழைத்து கொண்டிருக்கின்றீர். மேலும் திருமணம் எனும் புனித அருள் அடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாயிருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்புறவை புனிதப்படுத்துகின்றது. அவர் வழியாகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் பாக்களை இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: முழங்கால் படியணும். முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க, மற்றவங்க அமர்ந்து கொள்ளுங்கள். யாரும் நிற்க வேண்டாம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. இவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
இதில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு உங்கள் இருவரையும் இந்த நாளிலே ஒன்றாக இணைத்திருக்கிறார். எனவே மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். எனவே இணைந்து இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். வெள்ளுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மன்னவரிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். முழங்கால் படி. நீங்க ரெண்டு பேரும் முழங்கால் படி. மணமகன் மணமகள். அன்புக்குரிய வழக்கமாக திருமண வைபவம் என்றால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக மனவாழ்வில் இணைகிற போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பொங்கி வழியும். பிள்ளைகளுக்காக நிறைய உறவுகள் சொந்தங்கள்லாம் வந்திருப்பீங்க அருப்புக்கோட்டையிலிருந்து. ஆகவே அவங்களுக்கு எல்லாம் நீங்க கிஃப்ட்லாம் எடுத்து வந்திருப்பீங்க, மொழிலாம் எழுதுவீங்க. எல்லாரும் அதை விட மேலான ஒன்று நம்ம பண்ண போறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கணேஷ்குமார், பாக்கிய செல்வி, இன்று இவர்கள் துவங்கி இருக்கிற இந்த இல்லற வாழ்வு, ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க, இப்பதான் அடியெடுத்து வைக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது.
ஆகவே அதெல்லாம் தாங்கக்கூடிய வலிமை சக்தியை ஆண்டவர் தரணும் சொல்லிட்டு இப்போ தந்தையர்கள் நாங்கள் கரங்களை விரித்து ஜெபிப்போம். இங்கே இருக்கிற நீங்களும் கூட கண்களை மூடி இந்த பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூயவரான தந்தையே, உலகம் அனைத்தையும் உருவாக்கியவரே, எமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவனின் குடும்ப வாழ்க்கையின் மீது மது ஆசையை பொடிய திருவிழமானீரே, இன்று திருமண அருளையாத்தான் இணைக்க பெற்ற மடியாளுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, மணமகள் பாக்கிய செல்வி மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் கணேஷ் குமார் மீதும் அது ஆசையை நிறைவாக பொழிவீராக. உமது தூயாவின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவருடைய இதயங்களை எல்லாம் பற்றி எறிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திருச்சபை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இன்பத்திலுமை புகழ்ந்து துன்பத்திலுமை தேடி வருவார்களாக. தம் உழைப்பின் இவர்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவருடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கிறேன் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. மேல வளமை மிக்க முதுமை எழுதிய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பருடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற எங்கள் விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், திருமண வாழ்விணைந்து இருக்கிற இந்த புதுமண தம்பதியர்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமண தம்பதியினரும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து நமக்கு அளிக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரும் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தொன்று விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனை செம்மறி, இன்று இவர் உங்கள் இருவரையும் ஒன்றாக இணைக்கிறார். நீங்கள் இருவரும் அன்பால் இயக்கப்படவும் அந்த அன்பை பற்றி கொள்ளவும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனக்கு நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிறைவாழ்வை அளிப்பதாக. இது முக்கியமான தருணம். நிறைய பேர் வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து. இந்த திருவிருந்தானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதங்களை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. தயவு செய்து நீங்கள் அமர்ந்தவாறு அருமையான மனவாழ்வு இணைந்திருக்கிற இந்த புதுமண தம்பதிகளுக்காக ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவ மட்டும் வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். மன்னவா
இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான நாளிலே பல திருமணங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இல்லை, முன்னாடி நல்லா தான் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு பார்த்தா பயந்துருவேன் சொல்லுங்க, மூக்கெல்லாம் மூஞ்சிலாம் அப்பின்னு வருவாங்க. அவங்க தானே இது அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் ரெண்டு பேருமே இன்னைக்கு மாப்பிள்ளை கணேஷ்குமார் வந்து மேக்கப்பே போடல. பவுடர் போட்டிங்களா? போடவே இல்லையா? ஜோராக கை தட்டுங்க. அவ்வளோதான். அவர் வந்து இப்படி தான் பாருங்க, இப்படி தான் வாழணும். சில நேரங்களில் இந்த புனைப்புலாம் தேவை தான். நீ கூட தான் பாக்கியா ரொம்ப ரொம்ப பயங்கரம் போட்டு பார்க்கவே பயங்கரமாக இல்லை, பார்க்குற மாதிரி அழகாக இருக்கு. அது ரெண்டு பேருக்கும் ஜோரா கை தட்டுவோம். ஆகவே யதார்த்தமான வாழ்வு. நான் இப்படி தான் யோசிப்பேன். நிறைய நேரங்களில் நம்ம வந்து யதார்த்தத்தை மறந்து விடுவோம். ஒரு புனைவான ஒரு வாழ்வு தான். ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கணேஷ்குமாரை பற்றி தெரியாது. பட் இருந்தாலும் நினைக்கிறேன் உங்களுடைய உறவுகள் எவ்வளோ பேர், அப்பா அம்மா, சொந்த பந்தங்கள், இதான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு உலகம் வந்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்வார், மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றென்று என்பதற்காக தான் என்ன பண்ணாராம், திருமணத்தை ஏற்படுத்தி இந்த சுற்றம், உறவுகள், பந்தங்கள். எனக்கு ரொம்ப இந்த திருமணத்தை பார்க்கும்போது, ஏன்னா இவ்வளோ பேர், நீங்கள் நிறைய பேர் அருப்புக்கோட்டையில் வந்திருக்கீங்க. ஆமாம் தானே? அருப்புக்கோட்டை தானே? ஆமாம், குட். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்களாம் சந்தோஷமா இருந்தால் இந்த மணமக்களுக்கு ஒரு ஜோரா கை தட்டுங்க பாலாம். நல்லா ஜோரா கை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நான் வந்து இது இன்னொரு மறைவுரையாக வைக்க விரும்பவில்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். திருமண வாழ்வு நீங்கள் ரெண்டு பேரும் துவங்கி இருக்கிறீர்கள். இது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நான் சொல்வேன், யாருக்கு யார் என்பது அவர் முடிவு பண்றார். நான் பேச புரியுதா? யாருக்கு யார் இன்னைக்கு நாமளே தேர்ந்தெடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான ஆளை அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா தானே? ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அவர்களுக்கானவர்களை அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். இது வந்து ஒரு நாள் அல்ல, வாழையடி வாழையாக காலம் முழுவதுமாக வாழ வேண்டிய ஒரு வாழ். அவை நினைக்கிறேன் இந்த நல்ல நாளிலே இரண்டு குடும்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான குடும்பம். பாக்கிய செல்வி குடும்பத்தை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு இருக்கு, அத்தனை பேர் தெரியும். அவருடைய சகோதரர் அது எபியாக இருந்தாலும் பாக்கியாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பங்கு, அன்பியம், கோயில் என்று கோயிலோடவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஆகவே அவங்க பிறகு நான் நினைப்பேன், இது கூட நான் நினைக்கிற ஒரு நம்புற விஷயம், கடவுளுக்காக நீங்க செய்யற நல்ல காரியங்கள் உங்களுக்கு கடவுள் பன்மடங்காக அதை திருப்பி தருவார். ஆகவே இந்த நாளில் நீங்க பார்த்து இவ்வளோ ஒரு மகிழ்வான ஒரு தருணம். தந்தை மறைவுரையில 2 பூ சொன்னார். என்னென்ன பூ சொன்னார்? நச்சரிப்பு, பொறுப்பு, அப்புறம் என்ன சொன்னாரு? சிரிப்புலாம் இருக்கு, நிறைய இருக்குல்ல. நான் சொல்றேன், மன்னிப்பு கூட முக்கியம். அது மிக முக்கியம். 2 பேருமே கணவன் மனைவிக்குள்ள சில நேரத்தில் கோபதாபங்கள் வரலாம், நிறைய சண்டைகள் வரலாம், சில நேரத்தில் புரிதல் இல்லாமல் போகணும். மன்னிப்பு, அந்த பூவும் மிக முக்கியம். சரி, எங்க வீட்டுக்காரு அப்படின்னு பாக்கியாவும் என் பொண்டாட்டி பாக்கியானு கணேஷ் என்ன பண்ணோம், நிறைய மன்னிக்கணும். சரியா? மன்னித்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை துவங்கி இருக்கிறீர்கள். அது நினைக்கிற இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த அருமையான நாளில பாருங்க எவ்வளவு பேர் நம்ம பங்கு மக்கள், இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக எல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி அழகான ஒரு பாடல், இத்தனை குருக்கள், ஆனால் ரொம்ப தூரம் வந்திருக்கிற குருக்கள்லாம் வந்திருக்காங்க. ஆகவே நம்முடைய அருள் சகோதரர் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறார். அப்ப இன்று நீங்கள் துவங்க இருக்கிற இந்த வாழ்வு எப்படி இருக்கணும்? நான் வழக்கமா சொல்ற விஷயம்தான். யார் உங்கள் ஹீரோ? யார் ஹீரோபா? கணேஷ்குமார் யார் ஹீரோ? விஜயா? அஜித்தா? வெரி ஜோரா கை தட்டுங்க. அது அழகா சொன்னார். அப்பா அம்மா தான். உனக்கு யாருமா ஹீரோ? ஆமா, அவங்க அப்பா இன்ட்ரடக்ஷன் வாசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாக்கிய செல்வி அப்படியே கண்ணில் அவங்க அப்பாவுக்கும் தோண்ட கடுகுன்னு வளர்க்குது பாக்கிய செல்விக்கும். அவை இன்னைக்கு நான் உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இப்போ நான் உங்களுக்கு மகிழ்ந்து இருப்பாங்க. நீங்கள் 2 பேருமே திருமண நிகழ்வு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. எப்பா நல்ல பையன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். யார? பாக்கிய செல்விய. உங்க அம்மா இருந்துச்சுப்பா, நல்ல பொண்ணுட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆகவே உங்க வாழ்வில் நீங்க யாரை முதன்மையா? அப்பா அம்மா தான். அவங்க தான் உங்களுக்கு எல்லாம். அவங்க படிக்காம இருப்பாங்க, அவங்க எவ்வளவு கடினமாக வேலை செய்து உங்களை உருவாயிருக்கல உங்களுக்கு தெரியும். ஆகவே நினைக்கிறேன் இந்த நாள்ல அப்பா அம்மா மாதிரி இன்ப துன்பங்கள், கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் கூட என்ன பண்ணணும், அனுசரிச்சு ஒருவரை விட்டு பிரியவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், கணேஷ்குமார் பாக்கிய செல்விய நல்லா வச்சுக்கணும். பாக்கிய செல்வி நீயும் அவர்கிட்ட ஃபாதர் சொன்னாரு, நை நச்சரிப்பு இல்லாமல்
அவர் இருக்கிற மாதிரி, அவர் யதார்த்தமா இருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு கணேஷ்குமார், நல்லா பையனா இருக்கீங்க. அவரை இருக்கிற மாதிரி நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க 2 பேருமே அப்பா அம்மா சொன்னோம், என் பிள்ளைங்க எப்படி வாழ்றாங்க பாருங்க, பெங்களூர் வருவேன் நான் உங்களை பார்க்க, பெங்களூர் தானே, நான் உங்களை வந்து சந்திப்பேன், சரியா? அவர் மீண்டும் வரும் வரை திருமணம் வாழ்ந்திருக்க அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கருவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இப்போது கடைசி ஜெபம் ஜெபிச்ச பிற்பாடு நம்ம நன்றி உரை இருக்கிறது. அது முடிஞ்சோடனே நம்ம வந்து எழுந்து கொள்ளமா மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவாமடியார்கள் கணேஷ்குமார், பாக்கிய செல்வி இவர்கள் பெற்றுக்கொண்ட அருளத்தின் ஆற்றல் இவர்களில் வளர உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசு பெற தலைவணங்கி மன்றாடுவோம். கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவிழமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் அனைவருக்கும் தம் ஆசையை நிறைவாக பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வருகிற ஆண்டவர் தமது அன்பை இடையராது உங்கள் உள்ளத்திலே பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கும் உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்து அன்புறவில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமருவோம். நன்றி உரை, அதுக்கு பின்னாடி நம்ம வந்து கையெழுத்து போடலாம். உட்காருங்க. அப்புறம் நன்றியுரை. இன்று இந்த இனிமை மிகுந்த திருமண நாளை நாங்கள் திட்டமிட்டதற்கும் மேலாக சிறப்பாக நடத்த உதவி செய்த எம்மூவர் இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த திருமண ஏற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்த முதல் நாள் முதற்கொண்டு இந்த நேரம் வரை அனைத்து காரியங்களிலும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் நல்ல பல ஆலோசனைகளையும் வழங்கி எங்கள் குடும்பங்களில் ஒருவராய் நல் தந்தையாய் எங்களுக்கு தோள் கொடுத்த தோழனாய் இன்று இந்த மணமக்களுக்காய் திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்ற தந்தை எம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு இதயத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்ற பெண்ணின் தாய் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்தது நமது உதவி பங்கு தந்தை, ஒரு நண்பனைப் போல எங்களோடு பழகுபவர், பாசம் நிறைந்தவர். இந்த திருமணம் சிறப்பாய் நடைபெற அவர் செய்த உதவிக்காகவும் இன்று இந்த திருமண திருப்பலியில் ஜெபித்து மணமக்களுக்கு இறையாசிரை பெற்று தந்தமைக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடையும் அன்பு பரிசையும் வழங்க மணமகனின் தாய் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்தது முன்னாள் உதவி பங்கு தந்தையும் தற்போது பாலவாக்கத்து பங்கின் உதவி பங்கு தந்தையுமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் அவருமான எங்களது அழைப்பை ஏற்று இந்த திருப்பலி தெரிந்து கொண்டிருக்கும் சகோதரர் அருட்தந்தை ஜேசுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற சித்தி சித்தப்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அடுத்தது பெரவலூர் பங்கின் உதவி பந்து தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஜோஷுவா அவர்களுக்கு பல வேளைகள் மத்தியிலும் நீங்கள் அழைப்பை ஏற்று இந்த திருமண திருப்பலில் கலந்து கொண்டு மணமக்களுக்காய் ஜெபித்தமைக்காய் நன்றி கூறி இந்த பொன்னாடையும் அன்பு பரிசையும் வழங்க சித்தி சித்தப்பாய் அன்புடன் அழைக்கிறோம். கடந்த நாட்களில் நமது பங்கிற்கு அருட்சகராக வந்து ஆன்மீக பணிகளில் பல செயலோடு செய்தல் மட்டுமல்லாமல் குடும்பத்தினரில் நல்ல நண்பராக இருக்கின்ற தியாகோன் ஆண்ட்ரூ அவர்களுக்கு எங்கள் அன்பை அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு பொன்னாடை போற்ற மாமா அத்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தது குளூனி அருட்சகோதரிகள் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு துணை இருப்பதோடு எங்கள் அழைப்பை ஏற்று இந்த திருமண திருப்பலில் கலந்து கொண்டு மணமக்களுக்காய் ஜெபித்ததற்காக எங்கள் நெஞ்சம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த திருமண திருப்பலி வழிபாடுகளுக்கான தயாரிப்புகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்ததோடு மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பங்களில் ஒருவராய் இருக்கும் ஜாய்ஸ் ஆண்டி மற்றும் இந்த திருமண திருப்பலிக்கான பீட அலங்காரங்களை மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்து தந்த திருமதி பாத்திமா அவர்களுக்கும் இந்த திருமண திருப்பலில் மிக பக்தியோடு இனிமையாக இவ்வளவு சிறப்பாக நடைபெற துணை இருந்த பாடகர் குழுவினருக்கும் இன்னும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்கள் இரு குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு நிறைய தயாரிப்பு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த ஃபாதர் சொல்லிட்டு நான் ஜோஷுவா சொன்னார், முதல் முறையாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு குடும்பமாக வந்து வழக்கமாக யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போவாங்க, பார்த்தா சித்தப்பா மாமா அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு இதற்கு நான் எபி வந்து ஒரு நல்ல அண்ணன் உனக்கு ஆக்சுவலாக அவன் வந்து அதிகமாகவே இதுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுக்கலாம். நிறைய தயாரிப்புகள் நான் நினைக்கிறேன் ஒரு முதல் கல்யாணம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து அவரோடு இணைந்து நம்மளுடைய இளையோர் குழு நண்பர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர் நிறைய பேர் இந்த டெக்கரேஷன் இப்படி என்று பலர் வந்து இந்த திருமணம் இப்படி சிறப்பாக நடைபெற உதவி செய்த அத்துணை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது 2 பேரும் வாங்க, சாட்சிகள் வந்து இப்போது நாம் சைன் பண்ணலாம், பாடல் பாடலாம், அதுக்கப்புறம் கடைசியாக ஃபோட்டோ.